தைலாபுரம் தோட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். உங்கள் மாவட்டத்தில் இங்கே என்னெல்லாம் பண்ணுறீங்கன்ற ஜாதகத்தோடு என்னை வந்து பாருங்கன்ட்டு நேற்று 15ஆம் தேதி கட்சியோட தலைவரான ராமதாஸ் ட்விட்டர் தளத்தில் ஒரு பதிவிட்டார். இன்றைக்கி காலையில் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மொத்தம் 108 மாவட்ட செயலாளர்கள் பாமகவில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டது வெறும் 11 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெல்லாம் வலுவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய வட மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, கடலூரோ விழுப்புரமோ வேலூரோ சென்னையோ காஞ்சிபுரமோ விழுப்புரமோ இந்த மாதிரியான மாவட்டங்கள் வந்து பெரும்பாலும் கலந்துக்கல. கிருஷ்ணகிரி, காரைக்கால், புதுச்சேரி, தஞ்சாவூர் அப்படின்ட்டு பாமக வலுவாக இல்லாத மாவட்டங்கள் வந்து ஒரு 11 மாவட்ட செயலர்கள் வந்தாங்க. அதே போல் கட்சி நிர்வாகிகள்னு பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன், அப்புறம் இன்னும் பிற ஒரு நிர்வாகிகள் ஒரு 50 பேர் தேர்ந்தாங்க. வழக்கமாக மாவட்ட செயலாளர் கூட்டம்னா 108 பேரும் தவறாமல் ஆஜராவாங்க பாமகவில். இதுதான் அந்த கட்சியோடைய நடைமுறை. ஆனால் இந்த முறை சொற்பம், கிட்டத்தட்ட 10ல் 1 பங்கு மட்டும்தான் இன்றைய கூட்டத்தில் ராமதாஸ் கூட்டும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக செயல் தலைவரான அன்புமணி ராமதாஸே இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அது மிகுந்த ஒரு பேசு பொருளாச்சு. இது பற்றி ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க ராமதாஸ். அப்போ கேட்குறாங்க எல்லோரும், ஏன் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் வரலன்றப்போ அவர் வந்துட்டு அவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம், வராமலும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை சொன்னார். கூடவே சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது, நான் படுத்துக்கிட்டே 50 தொகுதியில் ஜெயிக்கிற ஒரு வித்தையை வந்திருக்கிற நிர்வாகிகிட்ட நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லும்போது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு அந்த கட்சி நிர்வாகிகளே புரியல. ஒருவேளை நாளை மறுதினமோ அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய தலைமையில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார்னா கண்டிப்பாக இந்த 11 பேரும் உட்பட 108 பேரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இது யார் பெரியவர்கள் அப்படின்ற ஒரு போட்டி கட்சிக்குள்ளேயே தந்தை மகனுக்கிடையே தலைவர், நிறுவனர், தலைவர், செயல் தலைவர் இவங்களுக்குள்ளேயே ஏற்பட்டு போச்சோ, அது வெளிப்படையாக தெரியவும் ஆரம்பிச்சிருச்சோன்ற ஒரு கவலை பாமக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது.